காப்பர் பாத்திரத்துல இல்ல காப்பர் பாட்டில்ல தண்ணி ஊத்தி வச்சு குடிக்கிறவங்களா நீங்க? இப்ப இந்த காப்பர்ல நீங்க வாட்டரை ஸ்டோர் பண்ணி குடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்கு. அதே நிமிஷம் அதுல ஒரு சில தீமைகளும் இருக்கு. இப்படிதான் குடிக்கணும்னு ஒரு சில மெத்தட்ஸும் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியலன்னா வாங்க நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து பேசுறாங்க. இப்ப பாருங்க, நிறைய பேர் வீடுகளில் ஒரு காப்பர் பாட்டு ஒன்று வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா பாட்டில் வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ளார என்ன பண்றாங்கன்னா தண்ணீரை சேமிச்சு வச்சு குடிக்கிறாங்க. இதுல ஏகப்பட்ட நன்மை இருக்கு. மெயினா இது மாதிரி பண்றதுனால அதுல ஸ்டோர் பண்றக்கூடிய வாட்டர்களுக்கு ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டிஸ் ஏற்படுங்க. அது என்ன அப்படின்னா, நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன், அடுத்து அலர்ச்சி எதிர்ப்பு திறன், ஆக்சிஜனேற்ற பண்பு, புற்றுநோய் எதிர்ப்பு திறன். இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்டி மைக்ரோபயாலஜிக்கல், ஆன்டி இன்ஃப்ளமேஷன், ஆன்டி கேஷனாலஜி. பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள் இதனால ஏற்படுதுங்க. இதனால நன்மைகள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்க்கு எதிர்ப்பு தன்மை ஏற்பட்டு கேன்சர் வரக்கூடிய ஆபத்து கம்மியா இருக்குன்றாங்க. கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்ஸை கண்ட்ரோல் பண்ணும். இதனால இதயத்துக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டா நடக்க, தைராய்டு கிளாண்டுடைய ஃபங்க்ஷனை கரெக்டா பண்றதுக்கு இது உதவுது. அதே மாதிரி ஹீமோகுளோபின் மெயின்டைன் பண்றதுக்கும் இது பக்கவா யூஸ் ஆகுதுங்க. இந்த மூட்டு வலி இருக்கு பாத்தீங்களா, ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த மூட்டு வலிகள் எல்லாம் இதை ஓரளவு குறைக்கிறதுக்கு காரணமா அமைதுங்க. வயிற்று புண்களுக்கு, ஜீரண கோளாறுக்கு இது ஒரு எக்ஸலண்ட் ரெமடி. அதே மாதிரி தோல்ல சுருக்கங்கள் ஏற்பட்டு சீக்கிரமே வயசாகிற மாதிரி ஆயிருது இல்லைங்களா, அதை குறைக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங், ஆன்டி ஏஜென்டா இது செயல்படுது. அதே மாதிரி பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்குதுங்க. புண்கள் ஏற்பட்டா விரைவில் ஆறிடும். அதே மாதிரி பாடி டெம்பரேச்சரையும் நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. இவ்வளோ நன்மைகள் கொடுக்கக்கூடிய இந்த காப்பர் வாட்டர் சரியா முறையா பயன்படுத்தலைன்னா நமக்கு பிரச்சனை தான். சரி, இது எல்லாருக்குமே இந்த வாட்டர் அவசியமா? தேவையில்லை. இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு 10 பிரச்சனைகளை லிஸ்ட் அவுட் பண்ணோம். இதுல ஒரு 6-7 பிரச்சனை இருக்கிறவங்க ரெகுலரா குடிக்கலாம். மற்றவங்க எல்லாம் தேவைப்படும் போது குடிக்கலாம், இல்லைன்னா குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, காப்பர் பாட்டில் நீங்க தண்ணியை ஸ்டோர் பண்ணும்போது ஒரு 8 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ளார அதை பயன்படுத்தி ஆகணும். 8 மணி நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஆலிகோ டைனமிக் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஏற்பட்டு அந்த காப்பர் அயன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நானோ பார்ட்டிகல்ஸ், சாதாரணமா கண்டெல்லாம் பார்க்க முடியாது. அது அந்த தண்ணியில கலந்து அந்த தண்ணி செறிவூட்டப்படும். இதுதான் என்ன பண்ணுதுன்னா எவ்வளவு நன்மைகளையும் ஏற்படுத்தும். நார்மலி ஒரு அடால்ட்டுக்கு 0.9 மில்லிகிராம் காப்பர் பர் டே இருந்தா போதும். அது சாதாரணமா நம்ம காமன் மேன் டயட்லேயே கிடைச்சிருது. அது கிடைக்காத கண்டிஷன் இருக்கும்போது, இப்ப சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் அதிகமா இருக்கிறவங்க காப்பர் வாட்டர் பயன்படுத்துங்க. அதுவும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு தண்ணியை ஊத்துறீங்க, ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் ஸ்டோர் ஆகுது. அதுக்கு மேல போகுது பாத்தீங்களா, அதுக்கு மேல 8 மணி நேரத்துக்கு மேல எடுத்து காலையில வெறும் வயிறுல தான் குடிக்கணும். அதுக்குன்னு எல்லா தண்ணியும் குடிச்சிடாதீங்க, குடிக்கிற அளவுக்கு குடிங்க. அதுக்கு மேல உங்களுக்கு தாகம் நின்றுடுச்சு, குடிக்க முடியலன்னா ஸ்டாப் பண்ணிருங்க. 24 மணி நேரம் மேல போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை ஊத்திட்டு அதை கிளீன் பண்ணி திருப்பி புது தண்ணி ஊத்தி தான் பயன்படுத்தணும். இப்படி பண்ணாம நீங்க உணவுலையும் அதிகமா காப்பர் கிடைக்குது, இந்த தண்ணிலையும் அதிகமா காப்பர் கிடைக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா, காப்பர் டாக்ஸிட்டி ஏற்பட்டு உங்க கிட்னி, லிவர் பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமா ஆயிடுங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணணும்னா, தண்ணியை மாற்றும் போது உள்ள பச்சையா ஏதாவது படிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டு தாங்க யூஸ் பண்ணணும். மேல இது மாதிரி ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் இருந்தா அது வாட்டரை கண்டாமினேட் பண்ணி நல்லதுக்கு பதில் கெட்டதை ஏற்படுத்துறோம். அதே மாதிரி ஒரு 2 மாசம் குடிக்கிறீங்களா, அடுத்து 1 மாசம் கேப், பிறகு 2 மாசம், இது மாதிரி விட்டு விட்டு குடிக்கணுமே ஒழிய கண்டினியூவா குடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் விட இன்னொரு பெரிய கூத்து என்ன நடக்கும்னா, காப்பர் பாட்டில் பிளாஸ்க் மாதிரி தண்ணியை ஊற்றி கொண்டே போறது. இவங்க ஆக்சுவலி காப்பர் வாட்டர் எப்போ குடிக்கணும்னா ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றுல குடிக்க நல்லது. இந்த விஷயம் தெரியாம என்ன பண்ணிடுறாங்கன்னா, கையோட டிராவல் பண்ணும்போதெல்லாம் கொண்டு போவாங்க. அப்படிலாம் எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. தங்க ஊசிங்கிறனால கண்ணை குத்திக்க முடியாது இல்லைங்களா.
இன்னொரு விஷயமும் இருக்கு. காப்பர் வாட்டர் தான் நான் கண்டிப்பா யூஸ் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணி எலக்ட்ரோலைட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் லெவல் எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு தெரியும். உங்க ஹெல்த் ப்ரொவைடர் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்க எடுக்கிறது ரொம்ப 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 சேஃபுங்க. கண்மூடித்தனமா எல்லாம் நல்லது அப்படின்னு நினைச்சு எதையும் செஞ்சு பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன்.